மாலை வணக்கம். இன்றைக்கு நம்முடைய நூல் காஞ்சியில் திருவாசகத்தில் ஒரு வாசகம் என்னும் சொல்லக்கூடிய ஒரு பொருள் பற்றி பேச இருக்கின்றோம். திருவாசகம் என்பது திரு கூட்டல் வாசகம், தெய்வத்தன்மை பொருந்திய வாசகம், தெய்வத்தன்மை பொருந்திய வார்த்தை. இதனை மணிவாசகர் திருவாசகத்தில் மாசில் மணி வார்த்தை, குற்றமில்லாத வார்த்தை என்று சொல்கிறார். மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல தில்லையிலே சிவபெருமான் எழுதி அதிலே திருச்சிற்றம்பலம் உடையான் என்று கையெழுத்திட்டு தில்லையிலே வைத்ததாக ஒரு வழக்கு இருக்கிறது. இந்த திருவாசகத்தை பொறுத்தளவுக்கு முதலாக நமசிவாயா வாழ்க என்று இறைவனுக்கு வணக்கம் சொல்லி தொடங்குகிறது. சிவபுராணத்திலே நமசிவாயா வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, ஓகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க என்று வாழ்க என்று சொல்லி ஐந்து அடிகளும், அடுத்தது 6 அடிகள் வெல்க என்றும், போற்றி என்று 8 அடிகளும். அப்ப அஞ்சு தொடர்கள் வாழ்க என்றும், 6 தொடர்கள் வெல்க என்றும், 8 வரிகள் போற்றி என்றும், 6, 5, 8 658. திருவாசகத்தில் இருக்கக்கூடிய பாடல்களினுடைய எண்ணிக்கை 658. அது கடைசியில அச்சோபதிகம் என்று சொல்லக்கூடிய 51வது பதிகத்தில் நிறைவு பெறுகிறது. மொத்தம் 658 பாடல்கள். இந்த திருவாசகம் 8ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கிறது. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார்கள் என்று நம்முடைய சொல்லடைகளும் உண்டு. மணிவாசக பெருமான் தில்லையிலே பாடியிருக்கிறார், திருவண்ணாமலையிலே பாடியிருக்கிறார், திருக்கழுக்குன்றத்திலே பாடியிருக்கிறார். 39 ஆண்டுகள் வரை அவர் இறைவனை பாடி 38வது வயதில் இறைவனோட இரண்டர கலந்தார் என்று சொல்வார்கள். அதுல இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய வாசகம் மார்கழி மாசம், இப்பொழுது கார்த்திகை மாசம். கார்த்திகையில் கொத்தாக மலரும் பூக்கள் கடவுளுக்கே போய் சேரும் நன்றி சொல்லி, கார்த்திகை மாசத்தில் பூக்கள் கொத்தாக பூக்கும், அது கடவுளுக்கு போய் சேரும். அடுத்த மாசத்துல மார்கழி மாதம், புண்ணிய மாதம். மார்கழியிலே நான் இறைவன் மார்கழி மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுல நமக்கு திருவம்பாவை 30 நாளும் பாடி இறைவனை வழிபட்டால் அவர்கள் வேண்டிய செல்வங்களும் அவர்களுக்கு வேண்டிய நட்பெயர்களும் கிடைக்கும் என்பது நமது நம்பிக்கை. அதுல திருவம்பாவை இதிலே போற்றி என்று மாணிக்க வாசகர் தொடங்குகிறார். போற்றி என்பால் முதலாகிய பொருளே, போற்றி என்பால் முதலாகிய பொருளே, உலர்ந்தது பூங்கலர்கிணை மலர் கொண்டு ஏற்றினின் கமலங்கள் மலர எழில் நகை கொண்டு உன் திருவடி தொழுவோம் என்று மார்கழி மாசத்துல இறைவனை போற்றி வணங்குகிறார்கள். ஒவ்வொரு பெண்களும் அடுத்த வீட்டுக்கு போய் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்களை, இன்னும் உனக்கு விடியலையா, கோழி கூவிடுச்சு, குயில்கள் கத்துகின்றன, கூவின பூங்குயில் கூவின கோழி உருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது தேவனச்சேரிகளல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கிளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவபெருமான் எல்லாரும் ஒவ்வொரு வீடாக சென்று, இன்னும் இளங்கிலேயே இன்னும் உறங்குதியா, இன்னும் தூக்கமா நீ தூங்கிட்டு இருக்கையா, எல்லாரும் எழுந்து விட்டார்கள் அப்படி என்று சொல்ல, நான் அந்த பொண்ணு சொல்லுது, நான் இன்னும் எல்லாரும் வந்துட்டாங்களான்னு அந்த பொண்ணு திருப்பி கேக்குது. அப்படி இல்லை, எல்லாரும் வந்து விட்டான்னு கேட்காத, அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தூங்கலாம்னு பார்க்காத, நேரத்துல எழுந்து போய் நாம் பொய்களை நீராடுவோம். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் கூடைந்து உண்டழல் பாடி ஐயா உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமக்கேலோர் எம்பாவாய்.
இது எங்களை பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக வைத்துக் கொள்வாய் என்று பூக்கள் நிறைந்த பொய்கை, அதுல தேனீக்கள் மொய்த்து கொண்டிருக்க பொய்கை, மொய்யார் தடம் பொய்கை, பெரிய பொய்கை அதுல என்று எல்லாம் குதிக்கும் போது குபீர்னு சொல்லி சொல்றாங்க. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் கூடைந்து உன் காலல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் தான் எய்யாமல் காப்பாய் எமக்கேரோர் என்பாவாய். எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று எல்லா பெண்களும் சேர்ந்து அதிகாலையில் எழுந்து போய் ஒவ்வொருவராக எழுப்பி கொண்டு போய் மாதேவன் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே வீதிவாய் கேட்டலுமே மெய் மறந்து ஏதேனும் ஆகால் போல் கிடந்தீரு, மரக்கட்ட போல இருக்கிறீங்களே, எல்லாரும் மாதேவனாகிய இறைவனை வணங்குவதற்கு செல்கிறார்கள் என்று சொல்லி உயிராகிய ஆன்மா இறைவனை எழுப்புவதாக அதற்கு பெரியோர்கள் விளக்கம் சொல்வார்கள். அப்படிப்பட்ட மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்திலே இருக்கக்கூடிய 658 பாடல்களில் நாளும் ஒவ்வொரு பாடலாக அதை நாம் ஓதி உய்வு பெறுவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய நம்முடைய நூல்காஞ்சிக்கும் நம்முடைய தம்பி சோமுவுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் சொல்லி இந்த நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். வெல்க தமிழ்.